சிஸ்டர், ஓபன் தி டோர். அம்மா, ஏமா அழாதம்மா, அழாத, அழாதம்மா. ஹேமா இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டா. ரொம்ப நன்றி டாக்டர். எல்லாரையும் விட நல்லா படிக்கணும், சமூகத்துல பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசையில சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். அதுதான் நீங்க பண்ணின பெரிய தப்பு. உங்க சுதந்திரம் பறி போயிடுங்கிற பயத்தினாலையும் உங்க சுயநலத்துக்காகவும் தான் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய வயசுல அவளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆமா டாக்டர், தப்பு என்னதுதான். பெற்றோர்களோட பாசமும் வளர்ப்பு முறையும் தான் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கு நெடுந்தூண். உங்களை போல உள்ள எல்லா பெற்றோர்களும் அதை உணரணும். நீயா? ஐயா மன்னிச்சிருங்க, குடி போதையில நான் இப்படி பண்ணிட்டேன். பாய் மூடு. அழக்கூடாது, நீ நல்ல பொண்ணு இல்ல, நான் தான் வந்துட்டேன்ல. அழாதம்மா, அழாத. தக்க சமயத்துல அந்த வெறியன் வாட்ச்மேன் கிட்ட இருந்து நீங்க வைஷாலியை காப்பாத்திட்டீங்க. வெரி வெரி தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சேன். சார், ஆஷாவோட அப்பா வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லு. அப்படியே நர்ஸ் சுமதி கிட்ட அந்த ஆஷாவோட குழந்தைய கொண்டு வர சொல்லு. சரி சார். டாக்டர், அந்த பொண்ணோட அப்பா ஒரு மிலிட்டரி கமாண்டர் தானே? எஸ், அதே மிலிட்டரி கமாண்டர் தான். வணக்கம் டாக்டர். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உங்களால உருவானதுதான். சார், பசங்களை கண்டிக்க வேண்டியதுதான், கண்ட்ரோலும் பண்ண வேண்டியதுதான். ஆனா உங்க கண்ட்ரோலும் கண்டிஷனும் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. உண்மைதான் சார். குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. வாழ்க்கை பூரா பைத்தியமா இருக்கிறத விட அவ செத்தது எவ்வளவோ மேல். அவர் கையில கொடுங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என் மகளோட குழந்தைய இதுவரைக்கும் காப்பாத்தி என் கையில ஒப்படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க பேத்தி உங்களுக்கு தான். நீங்களே வளர்க்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற பிரச்சனையே இல்ல. உங்க பொண்ணை வளர்த்த மாதிரி இந்த குழந்தையும் வளர்க்க வேண்டாம். இந்த பிள்ளையாவது அன்பா வளர்த்து பெருமையை தேடிக்கீங்க. நீங்க போகலாம். எந்த நேரத்திலையும் எந்த உதவியும் செய்ய நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். வரேன் டாக்டர். வரேங்க. வைஷாலி, எழுந்துரு. ஹாய் ரஞ்சித். வெளியே போயிட்டு எனக்கு பிஸ்கெட்டே வாங்கி தரல. என்ன ஏமாத்திட்ட, நான் கூட பேச மாட்டேன். போ. வாங்கி தரமா? சொன்ன கேட்கணும். வாங்கி தரேன். வாங்கி தருவியா? நிச்சயமா வாங்கி தரேன். வாமா, வா. சரி வா. நல்ல பொண்ணு இல்ல, அடம் பிடிக்க கூடாது. ஆமா, காலைல மருந்துல சாப்பிட்டியா? எங்க போறா? சும்மா காத்தாட வெளியே வரலாமே தான். ஆமா, இது 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 ஒரு மரம். அதனாலதான் நீ காலைல எந்திரிச்சோம்னா வெளியே காத்தாட வரணும். உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கணும், மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், ஊசி போட்டா போட்டுக்கணும், அடம் பிடிக்க கூடாது. என்ன புரியுதா? நான் சொல்ற கேப்ப நீ தான் சொன்னல. கேப்பேன். அப்பதான் உனக்கு பிஸ்கெட் வாங்கி தருவேன். நீ வாங்கியே தரலையே. தரேன், வாங்கி தரேன். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? இவெல்லாம் ஹாஸ்பிட்டல் சர்வன்ட்ஸ். இந்த இடத்துல பண்றாங்க. நாளைக்கு இதே இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாலும் வரலாம். எனக்கு மருந்து எல்லாம் வேணாம், ஊசி கூட வேணாம். ஏன் வேணாம்? அப்பதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும். சரி, இனிமே நக்க வலிக்காம கொடுத்துருவேன்.
என்ன? ஆமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? போய் சொல்ற. நீ ஏன் உங்க அப்பா சொன்னாரு? இல்ல, அவர் பொய் சொன்னாரு. உனக்கு மறந்து போச்சு. அவர் போய் சொன்னாருன்னு சொன்னா எப்படி? அவர் தான் பொய் சொன்னாரு. சரி சரி. என்ன மேடம் மூடாப்பா? நீங்க பைசாலியோட ரொம்ப இளையறீங்க. அவ மென்டல் டிசார்டர் பொசிஷனை நீங்க அட்வான்டேஜா யூஸ் பண்றீங்க. அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இதான் உன்னோட கோவத்துக்கு காரணமா? ஏன் இது போதாதா? ரேகா, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். தோபா, நான் ஒரு டாக்டர், அவ ஒரு பேஷண்ட். அந்த முறையில தான் அவளை கியூர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு அதை கொச்சப்படுத்தாத. இல்ல திவாகர், நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் மத்த பெண்கள் கிட்ட போய் ஒட்டுறதோ உறவாடுறதோ என்னால தாங்கிக்கவே முடியாது. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்குதான் அடிக்கடி மூட சரியா? தோபா, நீ ஒரு சராசரி பொண்ணு இல்ல, நீ ஒரு டாக்டர், அவ ஒரு பேஷண்ட். புரியுதா? கம் ஆன், ரிலாக்ஸ். வா, வெளியே போலாம். கையெடுங்க, போங்க, வேண்டாம். எப்படி வேலை பிடிச்ச அலையிற? என் இஷ்டத்துக்கு நடந்தாத்தா நீ என் பொண்டாட்டி. பாவி, குழந்தைய போட்டுட்டியே. நீ என்ன ஒரு மனுஷனா? பச்சை புள்ளைய கூட பார்க்காம நீ மனுஷனே இல்ல. மிருகம், மிருகம். கொஞ்சம் ஆடாம இருக்கணும். கண்ண தருங்க. அந்த கண்ணு. Good. சார், இந்த பேஷண்ட் இப்படி ஆனதுக்கு செக்ஸ் தான் ஒரு காரணம். எதை வச்சு சொல்றீங்க? இந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் செக்ஸுக்காக ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். வாட் இஸ் சே? இவங்க வீட்டு மாடியில் தான் நான் தங்கியிருக்கேன். அடிக்கடி பெட்ரூம்ல தகராறு வரும். அதை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா சார். அப்படின்னா மிஸ்டர் திவாகர், இந்த கேஸ் நீங்களே பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் 18th வார்டு. கம் ஆன். திவாகர், ரேகா, ரெண்டு பேரும் வார்டு நம்பர் 6க்கு போங்க. எஸ் டாக்டர். உங்களுக்கு அசிங்கமா இல்ல? டைரக்டர் போய் இதெல்லாம் சொல்றீங்களே. எது அசிங்கம்? செக்ஸ் உறவுங்கிறது ஒரு புனிதமானது. அதை கொச்சப்படுத்துறவன் தான் அந்த பேஷண்டோட புருஷன். இத சொன்னதுல என்ன தப்பு? அடுத்த உங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு நீங்க போய் பாத்தீங்க பாருங்க. அவன் செஞ்ச தப்பை விட பெரிய தப்பு. ஒரு டாக்டர்ங்கிற முறையில தான் நான் அதை கவனிச்சது. மிஸ்டர் விஜய், ஹிப்னாட்டிசம் என்றால் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உடல் மனம் ரெண்டையும் ஒரு நிலைப்படுத்தி உங்க ஆள் மனசுல உள்ள கான்ஃபிளிக்ட தெரிஞ்சு நீக்கிட்டோம்னா உள் மனசுல உள்ள காயம் ஆறும், மனம் தெளிவு பெறும். நவ் இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, கான்சென்ட்ரேட். இப்போ சாஞ்சிக்கங்க, நல்லா சாஞ்சிக்கங்க. மிஸ்டர் விஜய், லுக் அட் த சார்ட். Can you see the black dot? Yes, sir.
ஓகே, கான்சென்ட்ரேட் யுவர் மைண்ட். உங்க மனசு இங்கதான் இருக்கணும். கான்சென்ட்ரேட் தி ஸ்பாட். டோன்ட் லுக் எனிவேர். ஹியர் யுவர் லுக். மிஸ்டர் விஜய், மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. மிஸ்டர் விஜய், கண்ணெல்லாம் கலங்குதா? இல்ல சார். ஆஹா, இப்ப நான் உங்களை தொடர்றது தெரியுதா? இல்ல சார். நான் இப்ப ஊசியால குத்துறது உங்களுக்கு வலிக்குதா? இல்ல சார். காலெல்லாம் மரத்து போயிருக்குமே, கையெல்லாம் விரைச்சு போயிருக்குமே, இந்த இடமெல்லாம் ஒரே இருட்டா தெரியணுமே. மிஸ்டர் விஜய், இப்போ உங்க இளமை கால நினைவுகள் எல்லாம் வரணுமே. வருதா? டேய் விஜய், உன் மார்க் லிஸ்ட மறந்து வச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? கணக்குல 20 மார்க் வாங்கியிருக்க. உன் காதுல கேக்குதா இல்லையாடா? நீங்க படிச்சிருந்தா தானே தெரியும். திமிராவா பேசுற? வந்து என்ன பண்ற பாரு. வர வர என்ன எதிர்த்தா பேசுற? உன்னை என்ன செய்யற பாரு. அம்மா! விஜய், விஜய், பாபுவோட பந்த நீ எடுத்துட்டு வந்தியா? ஏண்டா அப்படி திருட்டு மொழி முழிக்கிற? நான் எடுக்கல சித்தி. அப்ப இது என்ன கொழுக்கட்டையா? செய்யறதை செஞ்சுட்டு போய் வர சொல்றியா? உன் பாய்க்கு சூடு வச்சாதான் நீ திருடுற. வாடா. வேண்டாம் சித்தி, வேண்டாம் சித்தி. உங்க பேரு விஜய் தானே? ஆமா. உங்க ஃபாதர் பேர் என்ன? ராமச்சந்திரன். அவர் இப்ப இல்ல. உங்க அம்மா? சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. அப்படின்னா உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா. அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு என் சித்திய பிடிக்காது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் நெருப்பால சுடுவாங்க, அடிப்பாங்க. ஓஹோ, அப்படியா? சித்தி உங்களை அடிக்கிறது, சூடு வைக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு. உங்க சித்தி மேல உள்ள கோபத்துல உங்க மனைவி உடம்புல சூடு வைக்கிறது பெரிய தப்பு. சில நேரத்துல என் மனைவி கூட சித்தி மாதிரி தெரிவா. மிஸ்டர் விஜய், எதையுமே நீங்க நல்லதா எடுத்துக்கணும். உங்க சித்தி உங்களுக்கு கண்டிஷன் போட்டத நீங்க கொடுமைன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அவங்க உங்களுக்கு கண்டிஷன் போட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உயிரோட வேற இல்ல. அதனால அவங்கள மறந்துருங்க, மன்னிச்சிருங்க, புது மனுஷனா மாறுங்க. வைஷாலி, இந்த இடத்துல உட்காந்துரு. இப்ப நான் வந்துடுறேன். நாம இந்த இடத்துல எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கோம், மறந்துட்டீங்களா? ஆமா, நினைவு இருக்கு.
உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி நடிக்கிறீங்க? என்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. என் குழந்தை சாகடிச்சு அந்த கொடுமைக்காரன் கூட என்னால வாழ முடியாது. என்ன இங்க இருந்து அனுப்பாதீங்க, என்ன இங்க இருந்து அனுப்பாதீங்க ப்ளீஸ். ஒண்ணாகாது, எல்லாம் எனக்கு தெரியும். வியாதியே இல்லாத உங்களை இங்க வச்சிருக்கிறது தப்பு. நான் ஏற்பாடு பண்றேன். ரிலாக்ஸ். விஜய், நீங்க இப்ப புது மனுஷனா மாறி இருக்கணுமே. ஆமா டாக்டர், எனக்கு இப்ப புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு டாக்டர். வெரி கிளாட், வெரி குட். நான் என் வைஃபை பார்க்கணும். பார்க்கலாம். என் வைஃபை நான் பார்க்கணும். நான் ஏற்பாடு பண்றேன். உங்களை பெயில்ல எடுத்து உங்க மனைவியை நீங்க பாக்குறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். டோன்ட் வரி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சிஸ்டர். டாக்டர் திவாகர் எங்க டியூட்டிக்கு வரலையா? வந்துட்டாரே. வந்ததும் வைஷாலியை கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. அப்படியா? ஆமாங்க டாக்டர். அவர் கண்ணுக்கு வைஷாலி மட்டும்தான் இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்டா தெரியுதா? சரி சரி, அவர்கிட்ட இதை நான் கேட்டதா சொல்ல வேண்டாம் என்ன? சரிங்க டாக்டர். இங்க பாருங்க, இனிமேலாவது உங்க மனைவி கிட்ட அன்பா இருங்க. எஸ் டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ். நீங்க இவங்க கூட செக்ஸ் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் இதே நிலைக்கு அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கும். சத்தியமா என் பொண்டாட்டி கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் டாக்டர். வெரி குட். ஓகே, ரைட், யூ ஆர் ரைட். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேனா? டோன்ட் சே வரேன், போயிட்டே இருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நல்லது.